ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் அங்கலிங்கனே போற்றி போற்றி. ஓம் நாகபூஷணே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன் திருமணம் எப்படிதான் நடக்கப் போகின்றது என் தங்கமே? நீ யாரை மனதார நேசித்து கொண்டிருக்கின்றாயோ, யார் இல்லாமல் உன்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லையோ, யாரை நினைத்து அனுதினமும் அழுது கொண்டிருக்கின்றாயோ, அவர் என்ன வாழ்க்கையில் இணைந்து விட்டால் போதும் என்று நீ அனுதினமும் நினைத்து ஆசையில் மூழ்கி ஏக்கத்தில் தாங்க முடியாமல் அவர் எனக்கு வேண்டும் என்று என்னிடம் கதறி கொண்டிருக்கின்றாயோ, நீங்கள் இருவரும் இணைந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வோம் என்று அனுதினமும் என்னிடம் வந்து கூறிக்கொண்டிருக்கின்றாயோ, அவருடன் உனக்கான திருமணம் நடைபெறும் என் குழந்தையே. எங்களை பிரித்து விட வேண்டும் என்ற எண்ணங்கள் இங்கு நிறைய பேருக்கு மனதில் இருக்கின்றது என்று உனக்கு தெரிகின்றது. எங்களை பிரித்தே விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கு நிறைந்து இருக்கின்றார்கள் என் குழந்தையே. ஆனால் நான் என் மனதில் எங்கள் திருமணத்தை பற்றி எல்லாம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று ஆசைகளும் கனவுகளும் வளர்த்து கொண்டு அதை நினைத்து நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாய் என்று உன் அப்பன் அறிவேன் என் குழந்தையே. ஆனால் எப்படி என் திருமணம் நடக்கும் என்று என் மனதில் சந்தோஷமும் உருவாகிவிட்டது என் அப்பா என்று நீ கூறுவதும் எனக்கு அறிந்துவிட்டேன் குழந்தையே. உன் திருமணத்தின் எண்ணங்கள் எண்ணிக்கொண்டும் நீ அதை கனவு கோட்டையில் வாழ்ந்து கொண்டும் இருப்பதை இந்த அப்பன் அறிவேன் என் குழந்தையே. நீ நினைப்பதையெல்லாம் உன் அப்பன் மெய்ப்பட வைப்பேன் என் குழந்தையே. எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் உன் பெற்றோர்களிடம் நீ சொன்னதற்கு அவர்கள் பதிலளிக்கவில்லையே, நான் சொல்வதை காது கொடுத்து கேட்கவில்லையே என்று கவலை உனக்கு இருக்கின்றதல்லவா? நான் சொல்லுவதை ஒன்றும் அவர்கள் மதிக்கவில்லையே. நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். நான் சொல்வதை சரி என்று கூட கூறாமல் இருக்கின்றார்களே என்று உன் மனம் குழம்பிக் கொண்டிருக்கின்றதல்லவா என் குழந்தையே? உன் குழப்பங்களை எல்லாம் சீக்கிரமாக உன் அப்பன் தீர்த்துவிடப் போகின்றேன் என் தங்கமே. நீ கவலைப்படாதே. உன் திருமணம் உன் பெற்றோர்களின் சம்மதத்தாலும் என்னுடைய ஆசீர்வாதத்திலும் உற்றோர் உறவினர்கள் முன்னிலையிலும் மிக சிறப்பாக நடக்கப் போகின்றது. அதுவும் நீ மனதார யாரை நேசித்து இவ்வளவு தூரம் காத்திருந்து அவர்களை நினைத்து அனுதினமும் அழுது கவலை கொண்டு இவர் நமக்கு கிடைப்பாரா மாட்டாரா என்று உன் மனம் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது அனைத்தையும் அறிந்தேன் அல்லவா? அவருடனே உனது திருமணத்தை செய்து வைக்கப் போகின்றேன் என் தங்க குழந்தையே. இது எல்லாம் நடக்குமா என்று எண்ணிக்கொண்டே இருந்தாயா அல்லவா? அதை எல்லாமே உன் அப்பன் கூடிய விரைவில் உனக்கு கைகூடி வர செய்வேன் என் தங்கமே. நீ விரும்பிய அந்த நபரையே உனக்கு நான் திருமணம் செய்து வைக்கப் போகின்றேன் என் தங்க குழந்தையே. நீ எல்லோருக்காகவும் வாழ வேண்டாம் என்று ஆசைப்பட்டாயே, நமக்காக நம்ம வாழ வேண்டும் என்று உன் ஆசைகள் மெய்ப்படப் போகின்றது என் குழந்தையே. நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அவ்வாறெல்லாம் உன் வாழ்க்கை அமைய உன் அப்பன் உனக்கு உறுதுணையாக வழிவகுத்து செய்விடுவேன் என் தங்கமே. உன் அப்பன் அதற்கான வழியை அமைத்து விட்டேன் என் குழந்தையே. உன்னுடைய நிலையை மாற்றி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை தொடங்க உன் வாழ்க்கை புதுமையாக மாறப்போகின்றது என் தங்கமே. நீ நினைத்த வாழ்க்கையை வாழ வைப்பேன் என் குழந்தையே. நீ நினைத்த வாழ்க்கையை எண்ணியபடியே உனக்கு கொடுப்பேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கை ஆரம்பித்த இடம் எவ்வளவு இருளாக இருந்தாலும் அதில் ஒளியை கொடுத்து உனது வாழ்க்கையை ஒளிமயப்படுத்துவேன் என் குழந்தையே. நீ சில
பொறுப்புகளை ஏற்காமலும் சிலவற்றை புரிந்து கொள்ளாமலும் நீ எங்கு பிறந்து எளிதாக வளர்ந்தாய் என்று தெரியாமலும் உன் வீட்டை மறந்து விட்டாயே என் தங்கமே. ஆனால் அவர்கள் இப்படி சொல்வது எல்லாம் உன் வளர்ச்சியை தடுப்பதற்கில்லை என் தங்கமே. உன்னை உயர்ந்த இடத்திற்கு தூக்கி செல்வதற்காகவே என் தங்கமே. நீ கனவு காணும் இடத்தில் உன் கனவுகளை மெய்ப்பட செய்ய போகின்றேன் என் தங்கமே. நீ கனவு காண்பவர்களின் வீட்டில் எழுந்து உன் கனவுகளை எல்லாம் வெல்லும் வெற்றி உனக்கு நான் தந்துவிடுவேன் என் தங்கமே. பிறர் உன்னை குறை கூறினார்கள் அல்லவா, அவர்கள் முன்னால் நீ தலை நிமிர்ந்து நடக்கப் போகின்றாய் என் குழந்தையே. உன்னை பல பேர் பலவிதமாக குறைகளையெல்லாம் கூறினார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீ பதில் கொடுக்க அவசியமில்லை என் தங்கமே. உன் சாதனையை அவர்களுக்கு பதிலாக கொடுத்துவிடு என் தங்கமே. நீ வெறும் ஒருவன் நிழலில் இல்லை என் தங்கமே. நீ என் அருளால் உருவாகிய ஒளி என் தங்கமே. நீ முன்னேற பிறந்த என் குழந்தை என் தங்கமே. என் தங்கமே, உன் நடைபாதை யாராலுமே நிறுத்த முடியாது. உனது திருமணமும் அதே போலத்தான் என் தங்கமே. நீ நடக்கின்ற பாதையை உன்னால் யாராலும் உன்னை வழிமறைத்து நிறுத்த முடியாது. அதுபோலத்தான் உன் திருமணத்தையும் உன் அப்பன் ஆசீர்வாதத்தோடு அது நடைபெறத்தான் போகின்றது. அப்படித்தான் நீ நினைத்து ஆசைப்பட்டு ஏங்கிய அவருக்காக உன் திருமணம் நடக்கப் போகின்றது என் தங்கமே. நீ எதற்காக இவ்வளவு நாள் காத்திருந்தாயோ அந்த கனவு மெய்ப்படப் போகின்றது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் உன் அப்பன் வெளிச்சம் தரப் போகின்றேன் என் தங்கமே. நீ எதற்காக உன் கனவுகளை எல்லாம் தள்ளி இவ்வளவு நாளாக காத்திருந்தாயோ அந்த ஆசையே உன்னை தேடி வரும் என் தங்கமே. அதுவும் உன் பெற்றோர்களின் சம்மதத்தோடே நடக்கப் போகின்றது. அதற்காக உன் அப்பன் அயராது உழைத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. என்னுடைய வாழ்க்கை இனி சந்தோஷம் என்ற ஒளியை கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகின்றேன் என் குழந்தையே. எதற்கெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதையெல்லாம் சரி செய்து கொண்டே இருக்கின்றேன் என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒளியை கொடுத்து உன் வாழ்க்கையில் உள்ள இருட்டை போக்கப் போகின்றேன் என் குழந்தையே. நீ இருட்டுக்குள் இருந்தது அத்தனையும் போதும். உன் அப்பனை நம்பி வந்த உன்னை நான் ஒளிமயமான வாழ்க்கையை கொடுத்து உன் வாழ்க்கையை ஜகஜோதியாக ஒளிக்க வைக்கப் போகின்றேன் என் குழந்தையே. உன் நிலையை உயர்த்தி உன் ஆசையை மெய்ப்படுத்தி உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்வதே இந்த அப்பனின் கடமையும் ஆசையும் ஆகும் என் தங்கமே. என் அருளும் அன்பும் உனக்கு என்றுமே இருக்கும். உன் கனவுகள் மெய்ப்பட இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கின்றேன் என் குழந்தையே. என்றென்றும் உன் அப்பன் உன்னோடு தான் இருக்கின்றேன். என் நம்பிய உன்னை நான் என்றுமே கைவிடமாட்டேன் என் குழந்தையே. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. நமகோம் நமக. வாழ்க வளம்.